கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெல் பொரி உருண்டை, அவல் பொரி உருண்டை. நெல் பொரி உருண்டை பண்ணுறதுக்கு 3 டம்ளர் நெல் பொரி, 1 டம்ளர் வெல்லம், கொஞ்சம் கோகோனட் பிட்ஸ், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி, இதெல்லாம் தான் தேவை. இந்த நெல் பொரியை வானலியில் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் இது லேசாக வறுத்துட்டு தட்டில் எடுத்து நம்ம கொட்டிக்கணும். அந்த கோகோனட் பிட்ஸையும் கொஞ்சம் லேசாக வறுத்து தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு வானலியில் அந்த 1 டம்ளர் வெல்லத்தை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இது பாகு எடுக்கணும். பாகு பதம் டங்கு பதம்னு சொல்லுவோம். இது பாகை உருட்டி தட்டில் எடுத்து நம்ம போட்டாக்க டங்குன்னு சத்தம் வரும். அதுதான் டங்கு பதம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, அந்த கோகோனட் பிட்ஸை போட்டுட்டு இந்த நெல் பொரியும் சேர்த்து நல்லா கலரணும். அந்த பாகு நல்லா கோட் ஆகணும். இல்லை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சாக்க நமக்கு இது ரெடி. இப்போ அவல் பொரி உருண்டையும் அதே மாதிரி தான். அவல் பொரியை வானலியில் மீடியம் ஃப்ளேமில் இதை வறுத்து தட்டில் எடுத்து கொட்டிட்டு இந்த கோகோனட் பிட்ஸையும் கொஞ்சம் வறுத்து தனியாக வச்சுட்டு இருக்குது பாகு எடுக்கணும். இப்போ இதுக்கு வெல்லத்தை கரைச்சி பாகு இந்த ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வறுத்த வேர்க்கட்டை சேர்த்துருக்கேன். இந்த கோகோனட் பிட்ஸ், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இதை போட்டுட்டு அந்த அவல் பொரியும் சேர்த்து இதை கிளறி இதை நல்லா போட்டாகணும் அந்த வெல்லம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சாக்க நமக்கு அவல் பொரி உருண்டை ரெடி.